புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே திருநல்லூரில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் உதயகுமாரிடம் கேட்கலாம். உதயகுமார், இந்த மீன்பிடி திருவிழாவின் சிறப்புகள் என்ன? எவ்வளவு மக்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க? மீன்பிடி திருவிழா என்பது விராலிமலை சுற்றுப்பகுதியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குளங்களில் நீர் நிரம்பும் போது பொது அமைப்பின் சார்பில் மீன் குஞ்சுகளை வாங்கி விடுவதும், நீர் வற்றிய பிறகு அந்த குளத்தில் வளர்ந்த மீன்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று அறிவிப்பு வெளியிட்டு நடத்தப்படுவதே மீன்பிடி திருவிழா என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் நிகழாண்டுக்கான மீன்பிடி திருவிழா இன்று அதிகாலை விராலிமலை அடுத்துள்ள திருநல்லூர் பெரிய குளத்தில் சுமார் 4 ஏக்கர் அளவு உள்ள பெரிய குளத்தில் நடைபெற்றது. அதிகாலை முதல் பொதுமக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என கரையில் திரண்டு நின்று மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்பதற்காக திரண்டு நின்றனர். அதற்கு பிறகு ஊர் முக்கியஸ்தர் கொடியசைத்த பிறகு உள்ளே இறங்கி மீன்பிடி வலைகள், கச்சா உள்ளிட்ட சாதனங்களுடன் இறங்கி மீன்களை பிடிக்க முற்பட்ட போது உள்ளிருந்த சின்ன சின்ன குஞ்சுகள் மட்டுமே சிக்கியது. வலையில் முள்கள், முள்செடிகள் போன்றவைகள் தான் சிக்கியது. மீன் பெரிய அளவில் சிக்கவில்லை. அதிகாலை முதல் காத்திருந்த பொதுமக்களுக்கு இது பெரும் ஏமாற்றமாக விஞ்சியது. இதற்கு குறித்து காரணம் கேட்டபோது, நள்ளிரவுகளில் தூண்டி மூலம் மீன்களை பிடித்து சில சமூக விரோதிகள் சென்று விடுவதாகவும், அதனால் மீன்கள் குறைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு குளத்தில் மீன்பிடி திருவிழாவை பொறுத்தவரை 100லிருந்து 300 கிலோ அளவு மீன்கள் இருக்கும். ஆனால் இன்று நடைபெற்ற திருநல்லூர் மீன்பிடி திருவிழாவில் சுமார் 25 கிலோவுக்கு குறைவாகவே மீன்கள் சிக்கியது. இதனால் காலை முதல் காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். நன்றி உதயகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.